ஏன்டா டப்பா டிவி, எவ்வளவு கேவலமான பிறவி இல்ல நம்ம. இந்த கண்டென்ட்டுக்காக என்ன வேணா போடலாம், எப்படி எப்படிலாம் அந்த ஹைப் ஏத்தணுமோ அப்படிலாம் ஏத்தணும்னு நினைச்சு ஏத்திட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஜாக்லின் என்ன ப்ரோ பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்குல்ல. சோ என்ன பேசுனாங்க, இவங்க எதுக்காக இப்படி பீப்போ போட்டிருக்காங்க இதை சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணி நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ 3 பத்தி நான் முதல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேங்கய்யா. இதுல ஒரு இளவும் கிடையாதுங்க. இதுல கண்டென்ட் கிடையாது. பவித்ரா தேனி கடிச்சது கண்டென்ட் கிடையாது. சப்பையா முடிஞ்சு போச்சு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா கடிச்சேன் தப்புதாங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. சரியா? சோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும்ல. சோ அதனால ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீப்பை போட்டுவிட்டு காமிக்கிறாங்க. அது என்ன வார்த்தை? பெரிய வார்த்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஐயா. ஒரு பெரிய வார்த்தைலாம் ஒண்ணும் கிடையாது. எடிட்டர் இப்படியே பார்த்து இருந்திருக்காப்ல என்ன போடலாம் அப்படி இந்த இடத்துல கட் பண்ணா இது கரெக்டா கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணணும்னு கரெக்டா நோட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா. இப்போ பவித்ரா தேனி காலை வந்து ஜாக்லின் காலை வந்து பவித்ரா தேனி கட்டி பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? நண்டு ஏரியா கிட்ட பிடிச்சிருக்கும் போது பவித்ரா தேனி காலை கடிக்கிறாங்க தான் நம்ம பார்த்தாலே தெரியுது. அந்த அவங்க வாயை எடுக்கும் போது அந்த பேண்ட் வந்து வருது. ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜாக்லின் என்னடா பேசுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தேன். எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது கடிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ மஞ்சரி வந்து கரெக்டா நோட் பண்ணி சொல்றாங்க. காலையில இது மாதிரி தான் ஜெஃப்ரி உள்ள நின்றதை கரெக்டா நோட் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. ஸோ கடிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கடிக்கல அப்படின்னு சொல்லி பவித்ரா தேனி வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து நின்ன உடனே அந்த இடத்துல கடிக்கிறத சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுட்டு தலையை தள்ளி விட்டுட்டு ஜாக்லின் வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு காமிக்கிறாங்க கண்டென்ட்டுக்காக. சரியா? பட் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமே எந்த பழக்க வழக்கமும் தேவையில்லை, எந்த பழக்க வழக்கமும் தேவையில்லை. என்னோட வாயசைவு தெரியுதா? இப்ப அந்த வார்த்தை சொல்றாங்க இல்ல வேற மாதிரி வார்த்தை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஸ்லோ மோஷனை போட்டு பார்த்தா நல்லா தெரியுது எந்த பழக்க வழக்கமும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே அதை கண்டென்ட்டுக்காக தூக்கி போட்டு இப்ப எல்லாரும் ஜாக்லின் என்னமோ சொல்லிட்டா, ஜாக்லின் என்னமோ சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி விடுவாங்க இல்லையா? சோ அதனால இப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. சோ இந்த ப்ரோமோல இவ்வளவுதான் இருக்கு. ஏன்டா அப்படி பண்றீங்க பாவி பயிரோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. மஞ்சரி அதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இது வீக்கெண்ட்ல கேட்கப்படுமா? கேட்கப்படல. நிறைய விஷயத்த கேட்கறதுல இதையும் கேட்க மாட்டாரு அப்படி முடிஞ்சு போச்சு. பட் இவங்க பண்ற விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ராணுவ பிரச்சனைல வந்து மூடுன்னு சொன்னது பீப் போட்டு விட்டது. அப்புறம் ரயான பிரச்சனைல வந்து பீப் போட்டு விட்டது. இது எல்லாமே ஒண்ணும் இல்லாத ஒண்ணு வந்து நீங்க பீப் போட்டு விட்டு ஹைப்பேத்த ட்ரை பண்றாங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருங்க ஐயா.